ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் சாப்டர் 11 தரவுத்தள கருத்துருக்கள். இந்த தரவுத்தளம் என்பது தரவுகள் எல்லாம் சேமித்து வைக்கும் ஒரு இடம் தான் தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தரவுனா என்ன அப்படின்னா நம்மளோட பெயராக இருக்கலாம், வயதாக இருக்கலாம், நம்மளோட மொபைல் நம்பர், அட்ரஸ், ஆதார் நம்பர், இது எல்லாமே தரவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த தரவெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் தரவுத்தளம். இந்த தரவுத்தளத்தை பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கூல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே தரவுத்தளத்தை பயன்படுத்துவாங்க. எதுக்காக அங்கே தரவுத்தளம் பயன்படுத்துறாங்க? அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களோட விவரங்கள் எல்லாம் சேமித்து வைக்கணும் இல்லையா? அதனால அங்கே தரவுத்தளத்தை பயன்படுத்துறாங்க. அப்போ ஸ்கூல்ல வந்து எமிஸ்ங்கிற தரவுத்தளத்தை பயன்படுத்துவாங்க. இப்போ எமிஸ்னா என்னன்னு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும் இல்லையா? ஸோ எமிஸ் அப்படின்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களோட பெயர், அவங்க அப்பா பெயர், அவங்க அம்மா பெயர், அவங்களோட ஊர், அவங்க அட்ரஸ் அண்ட் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயிலுமே அந்த எம்இஸ்ல இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல எம்இஸ்ங்கிற தரவுத்தளத்த பயன்படுத்துறாங்க. அதுவே ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயி டீட்டெயில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தரவுத்தளத்த பயன்படுத்துவாங்க. எத்தனை எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க? அவங்களோட பெயர் என்ன? அவங்களோட குடுக்கக்கூடிய சேலரி என்ன? அவங்க வந்து அ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க? அந்த மாரி அவங்க டீட்டெயில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தரவுத்தளத்த பயன்படுத்துவாங்க. அதுவே ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் டீட்டெயில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தரவுத்தளத்த பயன்படுத்துறாங்க. இதே மாரி பல்வேறு இடங்கள்ல தரவுத்தளத்த பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த தரவுத்தளம்னா என்ன? அந்த தரவுத்தளத்த எப்படியெல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த லெசன்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. தரவுத்தளம் என்பது ஒரு கணினி அமைப்பிலிருந்து மின்னணு முறையில் பெறப்பட்டு சேமிக்கப்படுகின்ற தரவுகளின் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொகுப்பு ஆகும். ஓகே. ஸோ தரவுகளின் தொகுப்பு தான் வந்து தரவுத்தளம் அப்படின்னு பார்த்தோம். இது என்ன முறையில வந்து சேமிக்கப்படுது அப்படின்னா, மின்னணு முறையில. மின்னணு முறை அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ல குடுக்கறது எல்லாமே மின்னணு முறை தான். ஓகே. அப்ப மின்னணு முறையில சேமித்து வைக்கக்கூடிய தரவுகளின் தொகுப்பு தான் தரவுத்தளம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து இப்போ ஒரு மேனுவலான தரவுத்தளம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் அட்டெண்டன்ஸ் சொல்லலாம். ஸ்கூல் அட்டெண்டன்ஸ்ல வந்து அந்த கிளாஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களோட விவரங்கள் எல்லாமே முதல் பக்கத்துல இருக்கும். அப்ப அது ஒரு தரவுத்தளம் தான். அது வந்து நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு தரவுனா என்னன்னு பாருங்க. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. தரவு என்பது கணிப்பொறியில் சேமிக்கப்பட்ட அடிப்படை துணுக்குகளாகும். ஓகே. நம்ம கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிக்கக்கூடிய அடிப்படை துணுக்கு தான் தரவு. அதே மாரி இதான் உண்மைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். தரவு எப்பவுமே எப்படி இருக்கும்னா, உண்மையா இருக்கக்கூடியதா தான் இருக்கும். இப்ப பெயர்னா அது ஒரு உண்மை தான். வயது குடுக்குறோம் அப்படின்னா, அந்த பெயருக்கு ஏத்தக்கூடிய வயது தான் குடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ உண்மைகளின் தொகுப்பும் தரவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த தரவு வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, எழுத்தா இருக்கலாம், உரை, வார்த்தை அல்லது எண்ணாகவோ தரவு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6006 டிபிஐ வளாகம், எஸ்சிஇஆர்டி, சென்னை கல்லூரி சாலை இது எல்லாமே தரவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் குடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப அணு 16 12 சிஎஸ்ன்னு குடுத்துருக்கான். ஓகே. இதையும் வந்து என்ன சொல்லலாம்? தரவுன்னு தான் சொல்லலாம். இது எல்லாமே தனித்தனியா இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து மீனிங் கிடையாது. பொருள் இருக்காது. அணுனா ஒரு பெயர் இருக்கும். 16 அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர். ஓகே. இது மாரி தனித்தனியா தான் இருக்கு இல்லையா? இதுக்கான பொருள் வந்து இந்த இடத்துல எதுவும் இருக்காது. இதுதான் வந்து தரவு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தகவல்னா என்னன்னு பாருங்க. தகவல் என்பது வடிவமைக்கப்பட்ட தரவாகும். இந்த தரவு எல்லாத்தையும் வடிவமைச்சா கிடைக்கக்கூடியது தான் தகவல் அப்படின்னு சொல்றாங்க. இது தரவுகளை சில குறிப்பிடத்தக்க வழியில் பயன்படுத்த அனுமதிக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப அணு 16 12 சிஎஸ் இது எல்லாமே தனித்தனியா இருக்குன்னு பார்த்தோம். ஒரு ஒரு தரவு அப்படின்னு பார்த்தோம். இதுலேருந்து எப்படி தகவல உருவாக்க முடியும் அப்படின்னா, அணுவின் வயது 16 அப்படின்னு குடுத்தோம்னா, இது ஒரு தகவலா இந்த இடத்துல மாறிடும். அடுத்தது அணு 12 சிஎஸ் அப்படிங்கக்குள்ள அணு 12 சிஎஸ் படிக்கிறாள் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல அது ஒரு தகவல். ஸோ இந்த தகவல் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அந்த தரவு எல்லாம் வடிவமைக்கிறதால தான் அந்த தகவல் வந்து கிடைக்கும். இல்லையா? அப்போ தனித்தனியா இருக்கக்கூடிய தரவெல்லாம் வடிவமைக்கக்குள்ள கிடைக்கக்கூடியது தான் தகவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புக்ல இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு நம்பரா இருக்கு. அடுத்தது வந்து ஒரு அட்ரஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. டிபிஐ வளாகம் அப்படிங்கிறது ஒரு பில்டிங்கோட பெயரா இருக்கலாம். எஸ்சிஇஆர்டி சென்னை கல்லூரி சாலைன்னு இருக்கு. இது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எஸ்சிஇஆர்டி குடுத்துருக்காங்க. அடுத்தது கல்லூரி சாலை. நெக்ஸ்ட் டிபிஐ வளாகம். அடுத்தது வந்து சென்னை 6006ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டா மாறிடுது அப்படின்னா, எஸ்சிஇஆர்டி அப்படிங்கிறதோட அட்ரஸா இது மாறிடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மாறி, மாறி இருக்கக்குள்ள வந்து இதுக்கு மீனிங்லெஸ்ஸா இருக்கும். பொருள் இல்லாம இருக்கும். தனித்தனியா இருக்கும். அது தரவு. அத வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா மாத்துறோம். ஒரு வடிவமைக்கிறோம் அப்டின்னா, அதுதான் தகவல்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த தகவலும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தரவுத்தளம். தரவுத்தளம்னா என்ன? 2 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க, 3 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. தரவுத்தளம் என்பது தரவுகளை எளிமையாக அணுக, நிர்வகிக்க, புதுப்பிக்கக்கூடிய தொடர்புடைய தரவுகளின் களஞ்சியமாகும். ஓகே. ஸோ தரவுகள எப்படி அணுகணும்? அத எப்படி நிர்வகிக்கணும்? புதுப்பிக்கிறது. தரவு அப்படின்னா அப்படியே இருக்காது. அப்பப்போ வந்து புதுப்பிக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கு தான் அந்த தரவுத்தளத்த பயன்படுத்துறாங்க. தரவுத்தளம் தரவுகளை சேமிக்கும் நோக்கத்தோடு மென்பொருள் அல்லது வன்பொருளை தழுவியுள்ளது. ஓகே. ஸோ இந்த தரவுகள்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு தரவுத்தளம் என்ன பயன்படுத்துது? வன்பொருள், மென்பொருள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்துது. நெக்ஸ்ட்டு தரவுத்தளம் மேலாண்மை அமைப்பு. இப்போ தரவுனா என்னன்னு பார்த்துட்டோம். தரவுத்தளம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது தரவுத்தளம் மேலாண்மை அமைப்பு. இங்கிலீஷில் டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். டிபிஎம்எஸ் என்பது தரவுத்தளங்களை உருவாக்க, வரையறுக்க மற்றும் கையாளுவதற்கு அனுமதிக்கின்ற ஒரு மென்பொருளாகும். இப்போ தரவுத்தளம்னா என்னன்னு பார்த்தோம். தரவுகள் எல்லாம் சேமித்து வைக்கிற இடம் தரவுத்தளம்னு பார்த்தோம். அந்த தரவுத்தளங்களை உருவாக்குறதுக்கு, வரையறுக்கிறதுக்கு, அதை ஹேண்டில் பண்ண கையாளுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மென்பொருள் தான் இந்த தரவுத்தளம் மேலாண்மை அமைப்பு. அப்ப டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது ஒரு மென்பொருள். இது எதுக்காக பயன்படுது? தரவுத்தளங்களை உருவாக்குறதுக்கு, வரையறுக்க, கையாளுவதற்காக தான் இந்த டிபிஎம்எஸ்ங்கிற மென்பொருள் பயன்படுது. இது தரவுகளை எளிமையாக சேமிக்க, செயல்படுத்த மற்றும் பகுப்பாய்வு செய்ய பயனர்களை அனுமதிக்கிறது. டிபிஎம்எஸ் தரவுத்தளங்களை உருவாக்குதல் போன்ற பல தரவுத்தள வேலைகளை செய்வதற்கான இடைமுகம் அல்லது கருவியை வழங்குகிறது. இந்த தரவுத்தளத்தை உருவாக்குவதற்கு தேவையான இடைமுகத்தை வழங்கக்கூடியதும் இந்த டிபிஎம்எஸ் தான். டிபிஎம்எஸ் தரவுத்தளங்களுக்கு பாதுகாப்பையும் வழங்குகிறது. ஸோ நம்ம தரவெல்லாம் சேமித்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த தரவுக்கெலாம் வந்து பாதுகாப்பு தேவை இல்லையா? அந்த பாதுகாப்பு கொடுக்கறதும் டிபிஎம்எஸ் தான். ஸோ நம்ம டிபிஎம்எஸ்ல அதாவது டேட்டா பேஸில் நம்ம கொடுக்கக்கூடிய தரவு எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கும். இப்போ எம்இஸில் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இருக்குது அப்படின்னா, அதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாருமே அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலை பார்க்க முடியாது. அப்போ அந்த இடத்துல தரவு வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும். இது பல பயனர்கள் உள்ள நிலையில் தரவு நிலைத்தன்மையையும் பராமரிக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த டிபிஎம்எஸ் மென்பொருளுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாக்ஸ் ப்ரோ டிபேஸ் இது வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. இது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள். தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பண்பியல்புகள். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அட்டவணைகளில் சேமிக்கப்பட்ட தரவுகள். தரவுத்தளத்தில் தரவு எப்பொழுதும் நேரடியாக சேமிக்கப்படுவதில்லை. தரவுத்தளத்தின் உள்ளே உருவாக்கப்பட்டுள்ள அட்டவணையில் தரவுகள் சேமிக்கப்பட்டிருக்கும். ஸோ தரவெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்காக தான் தரவுத்தளம் பயன்படுதுன்னு பார்த்தோம். அந்த தரவெல்லாம் எப்படி சேமித்து வைக்குது அப்படின்னா அட்டவணையில் சேமித்து வைக்கும். அட்டவணைகளுக்கு இடையே உறவுகளை ஏற்படுத்த டிபிஎம்எஸ் அனுமதிக்கிறது. இப்போ 2 அட்டவணை இருக்குது அப்படின்னா அந்த 2 அட்டவணைக்கு இடையில உறவை ஏற்படுத்துறதுக்கு டிபிஎம்எஸ் அலோவ் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 12th ஏ கிளாஸ் பி கிளாஸ் இருக்குது அப்படின்னா ஏ செக்ஷனோட அட்டவணை இருக்கும், பி செக்ஷனுக்கான அட்டவணை இருக்கும். இந்த 2 அட்டவணையும் வந்து சேர்ந்தது ஒரு 12th கிளாஸ் தான் இல்லையா? இப்போ இந்த 2 அட்டவணைக்கு இடையில உறவை ஏற்படுத்துறதுக்கு டிபிஎம்எஸ் அனுமதிக்குது. இது தரவுகளை மேலும் அர்த்தமுள்ளதாகவும் தொடர்புடையதாகவும் அமைக்கிறது. செகண்ட் ஒன் மிகைமை குறைத்தல். மிகைமை அப்படின்றது தேவைக்கு அதிகமானது தான் மிகைமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேவைக்கு அதிகமானவற்றை குறைக்கிறதுக்கு டிபிஎம்எஸ் பயன்படுது. நவீன உலகில் வன்வெட்டுகளின் விலை மிகவும் குறைவு. ஆனால் முந்தைய காலங்களில் வன்வெட்டுகள் மிகவும் விலை உயர்ந்தவை. வன்வெட்டு அப்படின்றது சேமிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான். ஸோ இதோட விலை வந்து இப்போ ரொம்ப குறைவாக கிடைக்குது. ஆரம்ப காலத்தில் இதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. விலை அதிகமாக இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னா அதில் நிறைய தரவுகளை வந்து சேமித்து வைக்கக்குள்ள சிக்கல் ஏற்படும். இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்றதுக்காக தான் டிபிஎம்எஸ்ல தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் வந்து பிரித்தாளும் இயல்பு நிலையை பின்பற்றி தேவையற்ற தரவுகளை மீண்டும் இடம்பெறுவதை குறைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பிரித்தாளும் இயல்பு நிலை அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. இந்த நிலையை பின்பற்றி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மிகைமையை குறைக்கிறாங்க டிபிஎம்எஸ்ல. நெக்ஸ்ட்டு தரவுகளின் நிலைத்தன்மை. தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் மற்றும் பராமரிக்கப்படும் நேரடி தரவின் நிலைத்தன்மையை பராமரிப்பது ஒரு சவாலாக மாறும். ஆனால் டிபிஎம்எஸ் தானாகவே அதை கையாளுகிறது. தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் அதாவது நேரடி தரவுனா லைவ் டேட்டா. இப்போ லைவ் டேட்டாக்கு எக்ஸாம்பிள் இந்த எம்இஸை எடுத்துக்கலாம். இப்போ எம்இஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து மொபைல் நம்பரும் அதில் ஆட் ஆகியிருக்கும். மொபைல் நம்பர் அப்படிங்கக்குள்ள அப்பப்போ அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணக்குள்ள அந்த மொபைல் நம்பர் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ மாற்றக்குள்ள அது ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், புதுப்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஏற்கனவே இருக்க நம்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது நம்பரை வந்து அதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து தரவுகளின் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பல பயனர்கள் மற்றும் ஒத்த அணுகுதலை
ஆதரித்தல். டிபிஎம்எஸ் பல பயனர்களை ஒரே நேரத்தில் ஒரு தரவின் மீது வேலை செய்ய அனுமதிக்கிறது. இருப்பினும் தரவின் நிலைத்தன்மை பராமரிப்பை கையாளுகிறது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து அந்த எம்இஸ் தான் எக்ஸாம்பிள். எம்இஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்கூல்லையுமே பயன்படுத்துவாங்க. எல்லா ஸ்கூல்லையும் ஒரே நேரத்தில பயன்படுத்த முடியும். அதான் பல பயனர்கள் வந்து ஒரே நேரத்தில வேலை செய்ய முடியும். ஓகேவா? இதான் டிபிஎம்எஸ் அலோவ் பண்ணுது. இப்போ நெறைய ஸ்கூல் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் தனித்தனியான யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருக்கும். அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட யூஸ் பண்ணி அவங்க எமிஸ் தரவுத்தளத்த பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? அப்ப எல்லாமே எமிஸ் தான் பயன்படுத்துறாங்க. அவங்கவங்களோட தரவ வந்து அதில யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பல பயனர்கள் மற்றும் ஒத்த அணுகுதலை ஆதரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வினவல் மொழி. ஸோ டிபிஎம்எஸ்ல இந்த வினவல் மொழிய பயன்படுத்துவாங்க. இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, தரவுத்தளத்திலிருந்து தரவை எளிமையாக பெறவும், சேர்க்கவும், நீக்கவும் மற்றும் புதுப்பிக்கவும் இந்த வினவல் மொழி பயன்படுது. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு. டிபிஎம்எஸ் தரவின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்கிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? டிபிஎம்எஸ் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய தரவு எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். இப்ப அந்த பாதுகாப்பு குடுக்கக்கூடியதா தான் இந்த தரவுத்தள மேலாண்மை அமைப்பு இருக்கு. அங்கீகாரமற்ற அணுகுதலில் இருந்து தரவுகளை பாதுகாப்பே வழங்குகிறது. வழக்கமான டிபிஎம்எஸ்ஸில் பல்வேறு அணுகலுக்கான அனுமதியுடன் பயனர் கணக்குகளை நாம் உருவாக்க முடியும். இதனை பயன்படுத்தி பயனர் அணுகுதலை கட்டுப்படுத்தி நம்முடைய தரவை எளிமையாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு தரவுத்தளத்துக்கும் ஒரு ஒரு பயனர் கணக்கு, அதான் யூசர் நேம், பாஸ்வேர்ட உருவாக்கிக்க முடியும். இதன் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தரவுகளை எளிமையா பாதுகாத்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு டிபிஎம்எஸ் பரிவர்த்தனைகளை ஆதரித்தல். இது நிகழ் உலக பயன்பாடுகளில் தரவு ஒருமைப்பாட்டை கையாள மற்றும் நிர்வகிக்க நம்மை அனுமதிக்கிறது. இங்கு பல்பொறியாக்கம் விரிவாக பயன்படுகிறது. ஓகேவா? பரிவர்த்தனைகளை ஆதரிக்கிறதுக்கு பல்பொறியாக்கத்தை பயன்படுத்துகிறாங்க. அதாவது மல்டி த்ரெட்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிபிஎம்எஸ்ஸின் நிறைகள். பயன்பாட்டு நிரல்களை பிரித்தல், தரவு பிரதிகளை அல்லது தரவு மிகைமையை குறைத்தல். அதாவது டியூப்ளிகேட் டேட்டா, தரவு வந்து ரிப்பீட்டேஷனா வரத குறைக்கிறதுக்கு பயன்படும். வினவல் மொழியை பயன்படுத்தி தரவை எளிமையாக திரும்ப பெறுதல். ஸோ வினவல் மொழி அப்படின்றது எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் சொல்லலாம். எஸ்கியூஎல் பத்தி லெசன் இருக்கு. அதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அந்த எஸ்கியூஎல்ல பயன்படுத்தி தரவை ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். அத வந்து என்ன பண்ணலாம், உருவாக்கி வச்சிருக்க ஒரு தரவ வந்து நீக்கவோ அல்லது வந்து புதுப்பிக்கவோ முடியும். நெக்ஸ்ட்டு தரவை உருவாக்கும் நேரம் மற்றும் பராமரித்தலை குறைத்தல். இதெல்லாம் வந்து டிபிஎம்எஸோட நிறைகள். இதுவும் வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள். இது 5 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. தரவுத்தள மேலாண்மை அமைப்பு பின்வரும் 5 கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வன்பொருள், மென்பொருள், தரவு, வழிமுறைகள், செயல்முறைகள், தரவுத்தள அணுகல் மொழிகள். ஃபர்ஸ்ட்டு வந்து வன்பொருள்னா என்னன்னு பார்க்கலாம். கணினி, வன்வட்டு, தரவுக்கான உள்ளீடு, வெளியீடு சாதனங்கள் மற்றும் தரவை சேமிக்க பயன்படும் வேறு பாகங்கள். இதெல்லாம் தான் வன்பொருள். ஸோ அப்போ ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கு கணினி வேணும், வன்வட்டு தேவைப்படும். நெக்ஸ்ட் அது தரவுக்காக பயன்படுத்தக்கூடிய உள்ளீட்டு, வெளியீட்டு சாதனங்கள், அப்புறம் தரவு சேமிக்க பயன்படக்கூடிய பிற பாகங்கள். இது எல்லாமே வன்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மென்பொருள். அனைத்தையும் கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான நிரலின் கூறு மென்பொருள் ஆகும். ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்ன்றது ஒரு மென்பொருள் தான் இல்லையா? ஸோ இந்த மென்பொருள் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கிறது தான் மென்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ் மென்பொருளானது தரவுத்தள அணுகல் மொழிகளை புரிந்து கொள்ள மற்றும் இயக்கத்திற்கான தரவுத்தள கட்டளைகளை நிரல் பெயர்க்க தகுதி வாய்ந்தது. ஓகே. அந்த டிபிஎஸ் மென்பொருள் எதுக்கு பயன்படுது? தரவுத்தள அணுகல் மொழிகள். அதான் இப்போ எஸ்கியூஎல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த எஸ்கியூஎலை புரிந்து கொள்றதுக்கு. அடுத்தது வந்து அதோட இயக்கத்திற்கான தரவுத்தள கட்டளைகள். இப்போ கட்டளைகள்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தரவுத்தளத்தை உருவாக்குறோம், நீக்குறோம், புதுப்பிக்கிறோம்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே கட்டளைகள் தான் பயன்படுத்துவோம். ஓகேவா? ஸோ இந்த கட்டளைகளோட நிரல் பெயர்க்க தகுதி வாய்ந்ததா டிபிஎம்எஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தரவு. தரவுனா என்னன்னு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இது டிபிஎம்எஸ்ஸை வடிவமைப்பதற்கான வளம் ஆகும். தரவு இருந்தால் தான் டிபிஎம்எஸ்ஸை வடிவமைக்க முடியும் இல்லையா? அதனால டிபிஎம்எஸ் வடிவமைப்பதற்கான ஒரு வளம் தான் தரவு. டிபிஎம்எஸ் தரவுகளை சேமிக்கவும், பயன்படுத்தவும் உருவாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வழிமுறைகள், செயல்முறைகள். இது தரவுத்தள மேலாண்மை அமைப்பை பயன்படுத்துவதற்கான பொதுவான கட்டளைகள் ஆகும். இந்த இந்த தரவுத்தள மேலாண்மை அமைப்பை பயன்படுத்தணும்னா, அது கட்டளைகள்லாம் தேவைப்படும். அந்த கட்டளைகள் தான் வழிமுறைகள், செயல்முறைகள். இப்போ கட்டளைகள்னா என்னன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கு கிரியேட்ன்ற ஒரு கட்டளையை பயன்படுத்துவாங்க. ஒரு தரவு வந்து நீக்கணும்னா, டெலீட் கட்டளையை பயன்படுத்துவாங்க. புதுப்பிக்கணும் அப்படின்னா, அப்டேட்ன்ற கட்டளையை பயன்படுத்துவாங்க. ஓகே. இதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்த லெசன்ல பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது இந்த டிபிஎம்எஸ் இருக்கும். ஸோ இதுதான் வழிமுறைகள், செயல்முறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிபிஎம்எஸ்ஸை நிறுவுதல், தரவுத்தளங்களின் பிரதி எடுத்தலை நிர்வகித்தல், அறிக்கை தயாரித்தல் போன்றவை ஆகும்.
ஓகே. இப்போ ஒரு தரவு தளத்த நம்ம உருவாக்கி முடிச்சுட்டோம் அப்படின்னா, அதோட பேக்கப் எடுத்து வச்சுக்கிறதுக்கு, அடுத்தது அறிக்கை தயாரித்தல் அப்படின்னா, அது டேபிளா தான் இருக்கும் இல்லையா? அத ரிப்போர்ட்டா வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த வழிமுறைகள், செயல்முறைகள் பயன்படும். நெக்ஸ்ட்டு தரவுத்தள அணுகல் மொழிகள். இவை தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்ட தரவுகளை அணுகுதல், சேர்த்தல், புதுப்பித்தல் மற்றும் நீக்குதல் போன்ற கட்டளைகளை எழுதுவதற்கு பயன்படும் மொழியாகும். இப்ப கட்டளைகள்லாம் என்னன்னு பார்த்தோம். அந்த கட்டளைகள் எழுதுறதுக்காக பயன்படுத்துற மொழி தான் தரவுத்தள அணுகல் மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு தரவுத்தள கட்டமைப்பு. ஒரு தரவுத்தளம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் தரவுத்தள கட்டமைப்புல சொல்லியிருப்பாங்க. பாருங்க, ஒரு அட்டவணையில் உள்ள தொடர்புடைய தரவுகளின் முழு தொகுப்பே அட்டவணை எனப்படும். ஓகே. ஸோ தரவுகளின் தொகுப்பு தான் அட்டவணை. அந்த அட்டவணைக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்னா, வரிசை, நெடுவரிசை. வரிசையும், நெடுவரிசையும் சேர்ந்தது தான் ஒரு அட்டவணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்டவணை அட்டவணைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கோப்புன்னு சொல்லலாம். கோப்புனா வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அட்டவணையின் ஒவ்வொரு வரிசையும் பதிவு என அழைக்கப்படுகிறது. இது 1 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தரவுத்தள பதிவிடுதலுக்குமான தரவின் தொகுதி ஆகும். ஒவ்வொரு நெடுவரிசையும் புலம் என அழைக்கப்படுகிறது. புலம் அப்படின்னா நெடுவரிசை, பதிவு அப்படின்னா வரிசை. இது 2மே 1 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு தரவின் வகையையும் குறிப்பிட்ட குழுக்களாக பிரிக்கிறது. எக்ஸாம்பிள் எஸ்டியு டாட் நம்பர், ஸ்டூடண்ட் நேம், ஸ்டூடண்ட் ஏஜ், ஸ்டூடண்ட் கிளாஸ், ஸ்டூடண்ட் செக்ஷன் இது எல்லாமே வந்து புலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தனித்தனியா இருக்கக்கூடிய புலம். அதாவது நெடுவரிசையில இது எல்லாமே வரும். இதுக்கு வந்து ஒரு டீட்டெயில் குடுப்போம் இல்லையா? ஸ்டூடண்ட் நம்பர், அவங்களோட நேம், அவங்களோட ஏஜ், அவங்க கிளாஸு, அவங்க செக்ஷன் குடுப்போம் இல்லையா? அதுதான் வந்து வரிசை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அட்டவணை உறவுகள் வரிசை எனவும், நெடுவரிசை எனவும் அழைக்கப்படுகிறது. ஒரு அட்டவணை உறவுகள் எனப்படும். அட்டவணைக்கு மற்றொரு பெயர் வந்து உறவுகள். வரிசைக்கு மற்றொரு பெயர் பதிவு. நெடுவரிசைனா பண்புக்கூறு. இது 3மே 1 மார்க்ஸ்ல வரும். மார்க் பண்ணிக்கோங்க. இதான் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. டிபிஎம்எஸ்ல அட்டவணை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுதான் வந்து வரிசை அப்படின்னு சொல்லுவோம். 1101 கண்ணன் 14 9A இது ஒரு வரிசை. அடுத்து 1102 ராமகிருஷ்ணன் 14 9Aன்றது ஒரு வரிசை. ஓகேவா? இதில பாருங்க எஸ்டியு நம்பர், எஸ்டியு நேம், ஸ்டூடண்ட் ஏஜ், ஸ்டூடண்ட் கிளாஸ், ஸ்டூடண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா? இது வந்து நெடுவரிசை. நெடுவரிசை தான் புலம் அல்லது பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது என்னதுன்னா, அட்டவணை அல்லது உறவுகள். ஓகேவா? இதோட கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.